துடிக்கு. வீடியோவில் போகலாம். ஸோ வணக்கம். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிள்ளைங்கோ ரீல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரீல்ஸு எப்படிதான் உங்களுக்கு லவ் வருதுன்னே எனக்கு தெரியலையே. என்னடா மண்டை அது, ஏதோ பழைய பில்டிங்க்கு சும்மா லோ பட்ஜெட்டில் பெயிண்ட் அடிச்ச மாதிரி. பாடி ஷேமிங் பண்ணுறேன்னா நினச்சிக்காதீங்க, அதான் பண்ணுறேன். இதில் வந்து ரெண்டாவது கேட்டகரி ஒன்று இருக்குது. ரீல்ஸ் பண்ணுவானுங்க, அது என்ன ரீல்ஸு என்ன லிரிக்ஸு ஒரு கர்மமாக தெரியலைனா கூட அந்த ரீல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு வாக்கிங் பண்ணுவாங்க. அது எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னடா உயிரே மயிரேன்னு போடுறா ரவுடி சாங்க. வருவே மட்டியில ஆல்டே மட்டியில. செகண்ட் கேட்டகரி. கையில பொருள் எடுத்த பின்னால கை உதறக்கூடாது, அட பதறக்கூடாது, சாமான செதறக்கூடாது. போலீஸ் தான் வந்துருச்சு பின்னாடி, நீ செம்ம அடி வாங்க போற நைட்ல. சாரி. இது வந்து இன்னொரு கேட்டகரி இருக்கு. அவனுங்க வந்து இன்னும் அல்டிமேட்டு. அவங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இப்படி இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்க, உன் திறமைக்கும் உன் தோற்றத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ பார்க்க எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் கூட உன் டேலண்ட்டை நீ கரெக்டாக கன்வே பண்ணினா எல்லாரோட கண்ணும் உன் மேலே தான் இருக்கும். அதுக்கு நீ இப்படி தான் மண்டே கலரிங் பண்ணிக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சரியா? ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ இது ரெண்டாவது கேட்டகரி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க இப்படி இருந்தால் தான் இது வந்து கேர்ள்ஸ் வீக்னஸ் அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க. அது தப்பு. 80% ஆஃப் கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது, செம்மடி வாங்குவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்காதீங்க. இப்படி இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், அப்படி இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்ட்டு. நீங்களாக இருந்தால் தான் கேர்ள்ஸுக்கு பிடிக்கும். நான் கேர்ள்ஸ் இவன் நான் சட்டை கிட்ட நான் அவுத்து போட்டு நிற்கிறேன். டேய் என்னடா பண்ற? கிட்ட நெருங்கி வாடா கர்லா கட்ட உடம்பக்காரா பட்டா எழுதி தாடா பஞ்சம் மிருதவ தட்டாடா தொட்டா பெட்டா நானும் வரேன். சரி, இது வந்து இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். இவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். ப்ரோ இப்போ வந்து எல்லாம் என்ன இது புள்ளிங்களா? புள்ளிங்க இது வந்து ரொம்ப நாள் அது தெரியாத அவங்களுக்கு. இதான் இப்ப ட்ரெண்டு. இப்படிதான் புயலுக்கு சாரிங்களா பாக்குது. இந்த மாதிரிலாம் போறதான் 4 பேர் மதிப்பாங்களே. ஃபர்ஸ்ட்லாம் நான் பாரு, இதுதான் வந்து இப்போ ட்ரெண்டுன்னு கூட சொல்கிறான். நான் விட்டுறேன்டா. இப்படிதான் இருந்தால் தான் பொண்ணுங்க பார்ப்பாங்கலாம். தயவு செஞ்சு சொல்லாதடா. இப்படி இருந்தால் எந்த பொண்ணுடா பார்க்கணும்? எப்படா பண்ணும்? அதையும் பிடிச்ச ஒரு சில பேர் இருக்காங்க. அது ஒரு சில பொண்ணுங்க மட்டும்தான். எல்லாரும் உன்னை பார்க்க வாங்கன்னு சொல்லக்கூடாது. சரியா? சும்மா கோளாறு மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போயும் சொல்கிறேன், உங்கள் உருவத்துக்கும் நீங்கள் பண்ணுற விதத்துக்கும் உங்களோட டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலுமே உங்கள் டேலண்ட்டை கரெக்டாக காமிச்சிங்கன்னா அவங்க உங்களை மதிப்பாங்க. அதுக்கு நீ இப்படி தான் முடிய வளர்க்கணும், இப்படி தான் கலரிங் பண்ணணும், இதை பார்த்து ஒரு 4 பேர் பண்ணுவானுங்க. அது தேவையில்லாத ஒரு வேலை. இப்போ நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணி அதை பார்த்து ஒரு 4 பேர் உன்னை ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், குட், வெல். பட் ஆனால் நீ கோளாறு மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு 4 பேர் பாராட்டுறாங்கன்னா அவங்க உன்னை கிண்டல் பண்ணுறதுக்கு தான் சொல்லுவாங்க. எப்படி ஏற்றுப்பாங்கன்ற ஒரு விதம் இருக்குது. உன் டேலண்ட்டை பார்த்து உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி, நீ கோளாறு மாதிரி பண்ணி உன்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி. அதில் உன்னை மதிப்பாங்கன்னா நீ தப்பு கணக்கு போடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசுறதுக்கு பிரவீன் ஷார்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை டங்குன்னு ஒரு தட்டினீங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.